நெத்தி நிறைய பொட்டு வச்சு, தலை நிறைய பூ வச்சு, கணுக்கால் தெரியற மாதிரி கண்டாங்கி சேலையை கட்டிக்கிட்டு குனிஞ்ச தலை நிமிராம பூமியை பார்த்து நடந்து போறவங்க தான் எங்க ஊரு பொண்ணுங்க. வெற்றிவேலையானா எப்படி இருக்கணும் தெரியுமா? சும்மா முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு, வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட் போட்டுக்கிட்டு, தோல்ல ஒரு துண்டு போட்டுட்டு வந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதை விட்டுட்டு கம்பளி பூச்சி மாதிரி சின்னதா ஒரு மீசை வச்சுக்கிட்டு, மைனர் மாதிரி கலர் கலரா ஷர்ட் போட்டுட்டு வந்தா யாருக்கு தெரியும் அவர்தான் வெற்றிவேலையான்னு? என்ன பாக்குறாரு? என்னங்க நல்லா இருக்கா? பலே பலே. நான் இல்ல. என்ன முறுக்கு மீச வெள்ளையும் செல்லையுமா போறாரு? ஒன்னும் புரியல. அம்மா இது கூட உங்களுக்கு தெரியலையா? ஐயா உங்களுக்கும் தெரியலையா? சொல்லுடா. வேற ஒண்ணும் இல்ல, இது மாதிரி முறுக்கு மீசையை வச்சு நான் நடந்து போனா நல்லா இருக்காது. அதான் ஐயா நடந்து கேட்டாரு. பார்வதி, இந்த கெட்டப்ல வெற்றிவேலு நல்லா தான் இருக்கான். அழகா இருக்கிறாங்க. இதே மீசைய நான் வச்சா சரி வேண்டாம். மீசை என்ன புதுசா இருக்கு? வேண்டியவங்க முறுக்கு மீசை வச்சா நல்லா இருக்கும். நாங்க அதான் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அடிப்பாதம் வைக்கிற அளவுக்கு கடவுள்கிட்ட என்ன வேண்டுதல் இருக்கு? வேண்டுதலை வெளியில சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதம்மா, எங்க ஊர் கோயில வேண்டுதல் வச்சுட்டேல, எந்த குறையும் இல்லாம நீ வேண்டிக்கிட்டது கிடைக்கும். நிஜமாவா? வேண்டாம் கிடைக்கும். ஏன்னா நீ வெற்றிகள் சொந்தக்கார பொண்ணாச்சே. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வரட்டுமா? ஒரு நிமிஷம். மனசுல இருக்கிறத இந்த சீட்ல எழுதி போட்டு பார்த்தா நினைச்சது நடக்கும்னு சொல்லுவாங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. சாமியை கும்பிட்டுட்டு உங்க கையால ஒரு சீட் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் மனசுக்கு பிடிச்சவங்க 2 பேரோட பேர் எழுதியிருக்கேன். இதுல ஒண்ணு எடுங்க. 2 பேரா? மனசுக்கு பிடிச்சவங்கன்னு சொல்றீங்க, 2 பேருங்கிறீங்க? அதாங்க எனக்கும் குழப்பமா இருக்கு. கண்ணு மூடிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு இல்ல ஒண்ணு எடுங்களேன். உங்க மனசு குழம்பிருச்சுன்னு என் மனசையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்களே. நான் என்ன சொல்றேன்னா, நான் சாமி கும்பிட்டு இந்த சீட்டு எடுக்கிறத விட நீங்க ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிட்டீங்கன்னா நான் ஒரு சீட் எடுத்து கொடுத்துறேன். சரிங்க. என்ன ஐயா நான் பாக்குறேன்.
உங்களை தவிர கௌரியுடைய மனசுக்குள்ள வேற யாரையா இருக்க முடியும்? அவசரப்படாதடா, ஆ. 300 சீட் இருக்கே. எங்க இந்த சீட்டுக்குள்ள எவன் இருக்காங்கிறத பாத்துறேன். ஏய், என்னடா சொல்றா? அவ உங்களை மட்டும் லவ் பண்ணலையா? என்னடா எழுதி இருக்கு சொல்லி சொல்லடா. உங்க கட்ட வண்டியை லவ் பண்ணிருக்கையா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.